மக்களே, நாம் ஓடையில் குளித்திருக்கிறோம், ஏரியில் குளித்திருக்கிறோம், குளங்களிலே குளித்திருக்கிறோம், அப்படி கிணறுகளிலே குதித்திருக்கிறோம். இன்று வாழும் பிள்ளைகள் தண்ணீரை கண்டாலே பயப்படுகிறது. காரணம், சென்னையில் எத்தனையோ வாக்குறுதிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாற்றி மாற்றி நாங்கள் வெள்ளம் வராமல் பார்த்து கொள்வோம் என்று 4000 கோடி பல ஆயிரம் கோடி டெண்டர் போட்டு இன்று வரை சென்னையை வெள்ளக்காடாக மாற்றியதனால் பிள்ளைங்கள் கிராமத்துக்கு சென்றால் கூட ஒரு ஏரியிலே குளத்திலே இறங்குவதற்கு அஞ்சுகிறது, பயப்படுகிறது. காரணம், எப்படியாப்பட்ட ஒரு துபாய் இது போன்ற நகரங்கள் எவ்வளவு மழை பெய்ந்தாலும், எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ந்தாலும் ஒரு 2 ஹவர் 3 ஹவரில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஓடுகிறது. அதை சென்னையில் செய்ய முடியாதா? நல்ல ஆட்சியாளர்கள் இல்லை, நல்ல ஆட்சியாளர்கள் இல்லை, பரவாயில்லை. நாம் இப்பொழுது பாட்டிலே தண்ணி குடிக்கிறோம். வாட்டர் பாக்கெட்ல குடிச்சோம், இப்ப பாட்டில குடிக்கிறோம். நாளைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பாட்டில் தண்ணி இல்லாம ஆயிட போதேன்னு தான் வருத்தம். ஏன்னா தண்ணியோட தன்மையை இங்கே கிட்டத்தட்ட எத்தனையோ, அதாவது அந்த மழை நீர் இதெல்லாம் மழை காலத்துல கலந்து மிஸ் ஆகுது. இப்படி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு பூமியில நீர் வளம் அது உப்பாவோ தண்ணி கிருமியாவோ மாறிச்சுன்னா நாளைக்கு பிள்ளைங்க அங்க துபாய் சவுதிலாம் இருக்கிற மாதிரி கடல் நீரை குடிநீராக்கி குடிக்கிற காலகட்டம் வரும். நம் மண், தமிழ் மண், செம்மண், இந்த மண் வளர்ச்சி மண். எந்த சூழ்நிலையும் மலைப்பாறைகளை கொண்ட பதநீர் போன்று, இளநீர் போன்று இந்த மண் நமக்கு தண்ணீரை தந்தது. அந்த தண்ணீரை நம் பின்னோர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும். அதுக்கு ஏற்றாற்போல் ஆட்சியாளர்களை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். நன்றி.